ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வெஜ் ஷவர்மா முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாம். வாங்க. இந்த மாதிரி பன்னீரை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இல்லை தயிர் சேர்த்துக்கோங்க. மேரினேட் பண்ணுறதுக்காக மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியாப்பொடி, சீரகப்பொடி, அதுக்கப்புறம் மிளகுத்தூள், உப்பு, கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளையில் தான் நல்லாயிருக்கும். ஸோ வெள்ளையில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு வெள்ளையில் சேர்த்து இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில், அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க. மயோனைஸ் நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு, உங்களுக்கு வேணும் நிறைய சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி பிளெண்ட் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை ஜூலியனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குடமிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜூலியண்டாக கட் பண்ணி. இன்னொரு கலர் குடமிளகாய் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பரட்டி ஊற வச்சுடுங்க. இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். எண்ணெயை ஊற்றி பன்னீர் இதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா? ஸோ இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. தோசைக்கல்ல போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாதிரி நெருப்பு வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துட்டு மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா ஸ்மோக்கி ஸ்மெல் நல்லா வரும். சப்பாத்தியை சுட்டு எடுத்துட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பன்னீர் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருங்க. மேலே மயோனைஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. நாங்கள் டயட்டில் இருக்கிறனால சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் தூக்கலாக மைனஸ் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன சேனல் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.